வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்டாலினை நாளை சந்திக்கிறது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி. வராத விடயத்தை எதிர்ப்பதாக தமிழக பயணம் அமையக்கூடாது. டெலோ கட்சி அறிவுரை. தமிழ்நாட்டு தலைவர்களை சந்திப்பது வரவேற்புக்குரியது. சித்தார்த்தன் தெரிவிப்பு. உள்நாட்டு உற்பத்தி 5.4% உயர்வு. வடமாகாண ஆசிரியர் இடமாற்றங்கள் ரத்து. மண்டைதீவு புதைகுழி வழக்கு விசாரணை அறிக்கையை தட்டச்சு பிரதியாக வழங்க நீதிமன்ற உத்தரவு. பல்கலைக்கழக அனுமதி மறுப்பு. தூதரக ஆலோசகரின் மகன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு ஜனவரி 12 விசாரணை. யாழ்ப்பாணம் பழைய பூங்கா மரபுரிமை சொத்தாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். இயற்கை நண்பர்கள் இயக்கம் வலியுறுத்தல். பெற்றோரை இழந்து நிற்கதியாகியுள்ள சிறுவர்கள் மூலம் சட்டவிரோத செயல்கள். போலீசார் கடும் எச்சரிக்கை. சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட அரச ஊழியர்களுக்கு சிறப்பு விடுமுறை. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழைவீழ்ச்சி மேலும் அதிகரிப்பு. பதுளை, கண்டி, நுவரெலியா உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை. உலக வங்கி அறிக்கைக்கு பின் சர்வதேச கொடையாளர் மாநாடு. முன்னேற்பாடுகளில் ஈடுபடுகிறது அரசு. பேரிடரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கடத்தும் சுரண்டும் முயற்சிகள் அதிகரிப்பு. மகளிர் சிறுவர் விவகார அமைச்சு எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். தமிழ்நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் குழு நாளை வியாழக்கிழமை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளது. தமிழ் மக்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வுக்கு இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பது, இந்திய மீனவர் பிரச்சினை உட்பட பல முக்கிய விடயங்கள் குறித்து இந்த பேச்சு அமையும் என்று தெரிய வருகின்றது. இந்த சந்திப்புக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாட்டின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் மேற்கொண்டிருந்தார். நேற்று செவ்வாய்க்கிழமை சென்னையை சென்றடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் இலங்கையில் சமஷ்டி அரசியல் ஜாப்பை கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை இந்திய அரசு வழங்க வேண்டும், அதற்காக தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவர் என்று தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு சென்றடைந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி தலைமையிலான இந்த குழுவில் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், தேசிய அமைப்பாளர் தானா சுரேஷ், ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி கானா சுகாஸ், பிரச்சார செயலாளர் சட்டத்தரணி நானா காண்டீபன், தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போனா ஐங்கரநேசன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். வராத ஒன்றை எதிர்ப்பதாக தமிழ்த் தேசிய பேரவையின் தமிழ்நாட்டுக்கான பயணம் அமையாமல் தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை வழங்குவதை உறுதி செய்யுமாறு தமிழக அரசியல் பிரமுகர்களை வலியுறுத்தும்படியாக அமைய வேண்டும். இவ்வாறு தமிழீழ விடுதலை இயக்கம் தெரிவித்துள்ளது. தமிழ்த் தேசிய பேரவையின் தமிழக பயணம் குறித்து அந்த கட்சியின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் குறிப்பிடுகையில், ஏக்கிய ராச்சிய அரசியல் ஜாப்பில் குறைகள் உள்ளன என்று தெரிவித்து தமிழீழ விடுதலை இயக்கமானது ஏற்கனவே அதை நிராகரித்திருந்தது. அது ஒரு மாதிரி வரைவாக இருந்ததே தவிர இறுதி வரைவாக கொண்டுவரப்படவில்லை. தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டுமென்ற அடிப்படையில் இலங்கை அரசாங்கமானது முன்வைக்கப் போகின்ற தீர்வு திட்டத்துக்கான அழைப்பில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு பொது தீர்வாக சமஷ்டியை வலியுறுத்த வேண்டும் என்று ஏற்கனவே செய்யப்பட்ட ஒப்பந்தத்தில் நாங்கள் இணக்கப்பாடு கண்டுள்ளோம். தமிழகத்துக்கான அரசியல் பயணம் என்பது தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வுக்காக தமிழகத்தில் இருக்கின்ற முக்கியஸ்தர்களை சந்திப்பதாக அமைவது வரவேற்கத்தக்கது. ஆனால் வராத ஒரு தீர்வை அல்லது அரசியல் ஜாப்பை நிராகரிக்கிறோம் என்று கூறி கலந்துரையாடல் செய்வது என்பது எந்தளவுக்கு பயனளிக்கும் என்று தெரியவில்லை. புதிய அரசியல் ஜாப்பில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வர வேண்டுமென்ற விடயத்தை கோருவதாக அந்த பயணம் அமைந்தால் அது வரவேற்கத்தக்கது. தமிழ்நாடு மாத்திரமல்ல, சர்வதேச பயணங்களில் ஈடுபடுகின்ற போது எமக்கான சமஷ்டி தீர்வை அரசாங்கம் தர வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற பயணமாக அது அமைந்தால் ஆரோக்கியமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்த் தேசிய பேரவையினர் இந்த நேரத்தில் தமிழக அரசியல் பிரமுகர்களை சந்திப்பது ஒரு நல்ல விடயம் என்று தமிழீழ விடுதலை கழகத்தின் தலைவர் நானா சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். ஏக்கிய ராச்சிய அரசியல் ஜாப்பை இலங்கை அரசாங்கம் திணிக்க முயற்சிக்கிறது என்று கூறி அதனை எதிர்ப்பதற்கு தமிழக அரசியல் பிரமுகர்களின் ஆதரவை கோரி நேற்றைய தினம் தமிழ்நாடு சென்றனர். இந்த விடயம் தொடர்பில் கருத்து கேட்ட போதே சித்தார்த்தன் மேற்கண்டவாறு கூறியுள்ளார்.
மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்ற விடயங்கள் குறித்து பேசினால் அது வேறாக இருக்கும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்காது என நம்புகின்றேன். ஏக்கிய ராச்சிய அரசமைப்பை அரசாங்கம் கொண்டுவரப் போவதாக உறுதியாக எந்த இடத்திலும் கூறவில்லை. ஆகையால் நாங்களே கற்பனையில் ஒரு விடயத்தை உருவாக்கிவிட்டு அதனை ஒரு சிக்கலாக எடுப்பது நல்லதாக எனக்கு தெரியவில்லை. அரசாங்கம் முதலில் தமது கருத்தை சொல்லட்டும், அந்த அரசியல் ஜாப்பை கொண்டு வரட்டும், அதன் பின்னர் பார்க்கலாம் என்று அவர் குறைப்பட்டுள்ளார். டித்வா புயலுக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கடத்தும் சுரண்டல் செய்யும் முயற்சிகள் அதிகரித்துள்ளன என்று மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு எச்சரித்துள்ளது. பேரிடரால் பல குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிலர் பெற்றோரில் ஒருவரை அல்லது இருவரையும் இழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் துல்லியமான எண்ணிக்கை குறித்து அடுத்த சில நாட்களில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் படங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும் என அமைச்சு பொதுமக்களை கேட்டுள்ளது. இத்தகைய முயற்சிகள் குறித்து கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் வெளியிட்ட மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சாவித்திரி போல்ராஜ், பேரிடரால் 87 குழந்தைகள் பெற்றோரில் ஒருவரை அல்லது இருவரையும் இழந்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வரிகள் மூலமான வருமானம் இந்த ஆண்டில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கிலும் பார்க்க 5000 கோடி ரூபாய் அதிகம் ஈட்டப்பட்டுள்ளது என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான உள்நாட்டு வருவாய் திணைக்களத்தின் வருவாய் இலக்கு 2,19,500 கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்த இலக்கை வரலாற்றில் முதன்முறையாக திணைக்களம் கடந்துள்ளது. இலக்கை விட மேலதிகமாக 5000 கோடி ரூபாய் வருவாய் பெறப்பட்டுள்ளமை முன்னெப்போதும் இல்லாத சாதனை என்று பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் நிசாந்த ஜேவீர குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் வரி வசூலில் ஏற்பட்ட இழப்புகளை குறைத்ததுடன் வரி முறைமை மீது பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகரித்ததன் விளைவாக இந்த வெற்றி கிடைத்துள்ளது. இதனால் மக்கள் தங்களின் வரி கடமைகளை முறையாக நிறைவேற்ற முனைந்தனர் என்று நிதி மற்றும் திட்டமிடல் துறை பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2024ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் 5.4% அதிகரித்துள்ளது. முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளான விவசாயம், கைத்தொழில் மற்றும் சேவைகள் ஆகிய துறைகளின் வளர்ச்சி உயர்வடைந்துள்ளது என்று தொகைமதிப்பு மற்றும் புள்ளிவிபர திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2024ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டின் பதிவான 3,15,414.8 கோடி ரூபாயிலிருந்து 3,32,561.1 கோடி ரூபாய் அதிகரித்துள்ளது. இதற்கமைய இந்த ஆண்டின் 3ஆம் காலாண்டின் மொத்த உற்பத்தி வளர்ச்சி வீதம் நேரான வளர்ச்சியானது 5.4% பதிவாகியுள்ளது. அத்துடன் 2025 3ஆம் காலாண்டில் விவசாயம், கைத்தொழில், சேவை நடவடிக்கைகள் அனைத்தும் முறையே 3.6%, 8.1%, 3.5% என்ற அடிப்படையில் உயர்வடைந்துள்ளன என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு மாகாண ஆசிரியர்களின் இடமாற்றங்கள் அனைத்தும் மீளப் பெறப்படுகின்றன என்று கல்வி திணைக்களம் கூறியதை அடுத்து நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு முடிவுறுத்தப்பட்டது. வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்ட சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் 2026 முறையற்றது என இலங்கை ஆசிரியர் சங்கத்தால் யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இடமாற்றம் வழங்கப்பட்ட அனைத்து ஆசிரியர்களின் இடமாற்றங்களையும் மீறப்பெறுவதாக கல்வி திணைக்களம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தினார். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு முடிவுறுத்தப்பட்டுள்ளது. மண்டைதீவு புதைகுழி விசாரணை அறிக்கையை கையெழுத்து பிரதியாக வழங்காது தட்டச்சு பிரதியாக வழங்குமாறு போலீசாருக்கு ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. 1990 ஆகஸ்ட் 25, 26ஆம் திகதிகளில் இராணுவம் நடத்திய நடவடிக்கையின் போது மண்டைதீவு, அல்லைப்பட்டி, மண்கும்பான் ஆகிய பகுதிகளில் மனித படுகொலை நிகழ்த்தப்பட்டது. இவ்வாறு காணாமலாக்கப்பட்ட 45 பேரின் உடல்கள் மண்டைதீவின் 2ஆம் வட்டார பகுதிகளில் கிணறு ஒன்றில் போடப்பட்டு மூடப்பட்டன என்றும் அதற்கு சாட்சியங்கள் உண்டு எனவும் கூறப்படுகின்றது. எனவே அந்த கிணற்றை அகழ்ந்து உடல்களை வெளிக்கொணர வேண்டுமென்று கூறி தனது மகனை இழந்த ஸ்டீபன் மெடிஸ்டா என்பவர் கடந்த செப்டம்பர் மாதம் ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதன் பிரகாரம் போலீசார் ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து சான்று ஆதாரங்களுடன் விசாரணை அறிக்கையில் மன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இதனடிப்படையில் ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றில் நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை
போலீசார் தாம் மேற்கொண்ட விசாரணை அறிக்கையை கையெழுத்து பிரதியாக மன்றில் சமர்ப்பித்தனர். இதையடுத்து விசாரணை அறிக்கையை இன்று புதன்கிழமை தட்டச்சு பிரதியாக வழங்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. ஏற்கனவே முத்தியங்கட்டு குளம் நீர்மட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதன் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் நைனாமடு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழையினால் நீர்வரத்து அதிகரித்து வருவதனால் முத்தியங்கட்டு குளத்தின் வான்கதவுகள் தொடர்ச்சியாக திறந்த நிலையில் வைக்கப்படும் என்றும் இதன் காரணமாக கீழ்ப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள், குறிப்பாக மன்னாகண்டல், வசந்தபுரம் பகுதிகளில் உள்ளவர்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நீர்மட்டம் உயர்வதை நீங்கள் கவனித்தால் உடனடியாக கிராம உத்தியோகத்தர் மற்றும் பிரதேச செயலாளருக்கு தகவல் வழங்கி தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் என்றும் முல்லைத்தீவு மாவட்ட அனைத்து முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு அலகு தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழக அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து ரஷ்யாவுக்கான முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகரின் மகன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை உயர்நீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. மனுதாரர் தம்சித் ஜெயரத்ன கொழும்பு ரோயல் கல்லூரியின் முன்னாள் மாணவர். அவரது தந்தை குரூப் கேப்டன் சரோஜ் ஜெயரத்ன 2023 ஜூலையில் ரஷ்யாவுக்கான இலங்கை தூதரகத்தில் பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து குடும்பத்துடன் மாஸ்கோ சென்றுள்ளார். மாஸ்கோவில் உள்ள இந்திய பாடசாலையில் கல்வி பயின்ற தம்சித் உயர்தரத்துக்கு இணையான தகுதியில் 4A தரங்களை பெற்றுள்ளார். வெளிநாடுகளில் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் கல்வி பயிலும் மாணவர்கள் வெளிநாட்டு உயர்தர தகுதியின் அடிப்படையில் கட்டணம் செலுத்தி இலங்கை பல்கலைக்கழகங்களில் சேர பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அனுமதிக்கிறது. அதேவேளை தூதரக சேவையில் உள்ளவர்களின் பிள்ளைகள் சேவை அவசியம் காரணமாக 2 ஆண்டுகளுக்குள் இலங்கைக்கு திரும்பி அழைக்கப்பட்டால் விதிவிலக்குடன் பல்கலைக்கழக அனுமதி வழங்கப்படுவதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் மனுதாரரின் தந்தையின் நியமனம் ஆரம்பத்திலேயே 2 ஆண்டுகளுக்கானது என்பதும் அவர் திருப்பி அழைக்கப்படாததும் தம்சித் தங்கு உயர்தர தேர்வை நிறைவு செய்ததன் காரணமாக அந்த விதிவிலக்கு பொருந்தாது என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இதனால் தூதரக ஊழியர்களின் பிள்ளைகளுக்கான திட்டத்தின் கீழ் தம்சித்தின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. வழக்கு முதலில் நவம்பர் 28 அன்று எடுத்துக்கொள்ளப்படவிருந்த போதும் பொது விடுமுறை காரணமாக விசாரிக்கப்படவில்லை. பின்னர் டிசம்பர் 10 அன்று விசாரணை நடத்தப்பட்டு அடுத்த ஆண்டு ஜனவரி 12ஆம் திகதிக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கொடியாளர் மாநாட்டை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்து வருகின்றது. உலக வங்கியின் ஆரம்பகட்ட மதிப்பீட்டு அறிக்கை வெளியான பின்னர் மாநாட்டுக்குரிய திகதி நிர்ணயிக்கப்படும். பேரிடரால் ஏற்பட்ட இழப்புகள் மற்றும் அவற்றை மீளமைக்க ஏற்படும் செலவுகள் தொடர்பான மதிப்பீடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலக வங்கி இதற்குரிய ஏற்பாட்டை செய்து வரும் நிலையில் ஆரம்பகட்ட மதிப்பீட்டு அறிக்கை ஓரிரு வாரங்களுக்குள் அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட உள்ளது. இது தொடர்பில் உலக வங்கியிடம் இலங்கை அரசாங்கம் கோரிக்கை விடுத்திருந்தது. அதேவேளை சர்வதேச கொடியாளர் மாநாட்டை நடத்துமாறு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் கோரிக்கை விடுத்திருந்தது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிரணிகள் சர்வதேச கொடியாளர் மாநாட்டை நடத்துமாறு கோரியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. டெத்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தங்களின் காரணமாக பெற்றோரை இழந்து நிர்கதியாகியுள்ள சிறுவர்களின் பாதுகாவலர்களாக முன்னிலையாகி நிவாரணம் வழங்கும் போர்வையில் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தும் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர். இவ்வாறு நிர்கதியாகியுள்ள சிறுவர்கள் சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம், சிறுவர் துஷ்பிரயோகம், வீட்டுப் பணிகளில் ஈடுபடுத்தல் மற்றும் சிறுவர்களை கொடுமைக்குட்படுத்தும் செயற்பாடுகள் உள்ளிட்ட குற்ற செயல்களுக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு நபர்கள் இவ்வாறு நிர்கதியாகியுள்ள சிறுவர்களுக்கு அரவணைப்பு வழங்குதல் மற்றும் அவர்களின் எதிர்கால வாழ்க்கையை வெற்றிகரமாக்குவதற்காக அவ்வாறான சிறுவர்களை தம்மிடம் ஒப்படைக்குமாறு கோரி சமூக வலைத்தளங்களின் ஊடாக 11 அதிகம் பகிரப்பட்டு வருகின்றமையை போலீஸ் திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. அதற்கமைய சமூக வலைத்தளங்களின் ஊடாக இவ்வாறு தொலைபேசி இலக்கங்களை பதிவிட்டு பாதுகாப்பின்றி இருக்கும் சிறுவர்கள் தொடர்பில் விசாரிக்கும் அடையாளம் தெரியாத நபர்களுக்கு அந்த சிறுவர்களின் தகவல்களை வழங்குவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு போலீஸ் திணைக்களம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. கிழக்கில் அலைவடிவிலான காற்று பயிற்சியின் தாக்கம் காரணமாக நாட்டின் மழை நிலைமையில் ஓரளவு அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மழை பெய்யும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்.
மத்திய மலை பிரதேசத்தின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் இடைக்கிடையே பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இயற்கை அனர்த்தங்களால் இதுவரை 643 பேர் உயிரிழந்ததோடு 183 பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் 4,59,726 குடும்பங்களைச் சேர்ந்து 16,469 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 22,050 குடும்பங்களைச் சேர்ந்து 71,472 பேர் தொடர்ந்தும் 739 இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அத்தோடு 6,193 வீடுகள் முழுமையாகவும் 95,456 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது.